갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going crazy I'm going crazy ஹாய்மா எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கடையில் ஒரு 3 பேருக்கு நான் பிரியாணி ஆர்டர் எடுத்திருக்கேன். அது எப்படி செய்ய போகிறேன் அப்படின்றத காலையிலேருந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுவேன். உழவு சந்தை போகிறது, மளிகை ஜாமான் வாங்குறது, சிக்கன் வாங்குறது, மற்ற வேறு என்னென்னலாம் நான் வாங்குறேனோ அங்கெல்லாம் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இப்போ வந்து நம்ம மாமா வந்து உழவு சந்தை கிளம்பிட்டாங்க. நான் உங்களுக்கு வெளியில் காட்டுறேன். கிளைமேட் சூப்பராக இருக்குது. நான் வந்து உப்புக்கு சப்பானியா வீடியோ எடுக்க போகலாம் அப்படின்னு பார்த்துட்டேன். ஸோ அதனால மூஞ்சில் மாஸ்க்கை விட எனக்கு வந்து துப்பட்டா தான் கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு துப்பட்டாவை கட்டியாச்சு. மாமா எங்களை எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போகிறீங்களா? ஸோ வந்து எல்லா இடத்துக்கும் போக போகிறோம் நம்ம. நான் உங்களுக்கு வந்து அப்படியே பின்னாடி காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. காலைல ஒரு 6 மணி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய கூட்டம்லாம் இல்லை, 6:30 மணி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உழவு சந்தை ஓப்பனாக இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகத்திலேயே தான் போனோம். ஸோ இன்றைக்கி மாமா எங்கெங்கெல்லாம் போகிறாங்க, அப்புறம் வந்து ஒரு 10 கிலோ பிரியாணியோட ரெசிபி வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு ரொட்டீன் வீடியோலாம் பிடிக்காது, எனக்கு ரெசிபி மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் நேராக பிரியாணி ரெசிபிக்கு போயிடலாம். ஸோ உழவு சந்தைக்கு உள்ளே வந்து அதுக்கு பெர்மிஷன் இருக்கிறவங்க மட்டும்தான் வைக்க முடியுமா, அந்த கடைக்கு வந்து வாடகையெல்லாம் கட்டி தான் இருக்க முடியுமா, அதுவே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். ஸோ வெளியில் இருக்கிறவங்கலாம் சும்மா வந்து வாங்கிட்டு வந்து விற்கிறவங்க, இல்லை அவங்கவுங்க வீட்டில் காய்ச்சதெல்லாம் விற்கிறவங்க இருக்காங்க. காய் வாங்க போகிறோம், அதான் வண்டியை ஓரமாக பார்க் பண்ணிட்டு இப்போ இறங்கி காய்கறி எல்லாமே வாங்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாமா வந்து நேராக அவங்க டெய்லி போகிற கடைக்கு போயிட்டாங்க. இது அந்த தடுப்பாக இருக்குல்ல, அது எல்லாமே ஒரு கடை. ஸோ மாமா வந்து ஃபஸ்ட்டு எப்பயும் அவங்க டெய்லி மார்க்கெட்டுக்கு வந்தால், அவ்வளோ சந்தைக்கு வந்தால் எங்கே வாங்குவாங்களோ அங்கே வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு ஒரு குட்டி முட்டை கோஸ் இன்னொன்று சின்னதாக எடுத்து போடுங்கக்கா. போதும். இவங்க எல்லாமே காலையிலேயே போய் ஏலம் எடுத்துருவாங்களாம். ஏலம் எடுத்ததை இன்னொரு லாரியில் வந்து ஒரு அண்ணா வந்து இறக்கி வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அக்காட்ட இன்னும் வந்து தக்காளி எல்லாம் வரல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்குள்ளே மாமா மற்றதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு முட்டைக்கோஸ், அப்புறம் வந்து இஞ்சி மட்டும் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் வாங்கினாங்க. இப்போ தான் ஒரு மூட்டையாக வந்து கொட்டிகிட்டு இருக்காங்க. ஓகே, எனக்கு முளைக்கீரை. இத்தனை வருஷத்தில் முதல்ல நான் உழவர் சந்தைக்கு வந்தது இன்றைக்கி தான். ஸோ நான் யூஸ்வலாக என்ன நினைப்பேன் அப்படின்னா, நமக்கு பிடிச்ச கடை இருக்கும், அவங்க வந்து நமக்கு கரெக்டான ரேட்டில் கொடுத்துருவாங்க, எல்லார்ட்டையும் ஒரு ரேட் இருக்கும், அந்த மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இங்கே வந்து ஒரு ரூல் மாதிரி வச்சுருக்காங்க. தக்காளினா இவ்வளோ, வெங்காயம்னா இவ்வளோன்னு எல்லா கடையிலையும் வந்து ஒருத்தர் வந்து ஒரு அண்ணா வந்து எழுதிட்டு போகிறாங்க. ஸோ அதே ரேட்டுக்கு தான் இவங்க எல்லாருமே கொடுக்கணுமா. ஸோ அவங்கவுங்களுக்கு இஷ்டப்பட்ட ரேட்டு அப்படின்லாம் கிடையாது. கீரை, கொத்தமல்லி, கருவேப்பிலைக்கெலாம் எப்படின்னு தெரில, பட் முள்ளங்கி, கேரட்டு, இஞ்சி முதற்கொண்டு எல்லாமே வந்து அவங்களே தான் எழுதிட்டு போகிறாங்க. ஸோ மாமா வந்து அங்கே வாங்கிட்டு இருக்காங்க. நான் சும்மா அப்படியே சுற்றி வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். மாமா நம்மளோட வீடியோஸில் மட்டும் இல்லை, நேரில் மட்டும் இல்லை, எங்கேயுமே இப்படி தான் ரொம்ப கலகலன்னு இருப்பாங்க. ஸோ அந்த அக்காங்களோடலாம் அவங்க என்னமோ பல வருஷமாக ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க இப்போ 2 வருஷமாக வர்றாங்கன்னு நினைக்கிறேன். அக்காவோட பேர் வந்து எங்கள் பாட்டியோட பேர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ராஜம்னி. இவங்க 2 பேருமே சிஸ்டர்ஸ், அக்கா தங்கச்சி. ஸோ காலையிலே இவங்களே போய் ஏலம் எடுத்துகிட்டு வந்துருவாங்க. அதை வந்து இன்னொருத்தவங்க வந்து கொட்டுவாங்க. அப்போ தக்காளி எல்லாம் வந்து கொட்டுவாங்க பாருங்கள். அண்ட் அவ்வளோ ஜாலியாக வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் உழவர் சந்தையில் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் அக்கா, அம்மா அப்படி தான் இருந்தாங்க. ஜென்ஸை விட அந்த இடத்த டாமினேட் பண்ணது வந்து, அந்த இடத்துல நிறைய பேர் இருந்தது வந்து லேடிஸாக இருந்தாங்க. பார்க்கறதுக்கே வந்து சூப்பர்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. காலையிலே டயர்ட் ஆகிடுங்க, நான் பார்த்துக்கலாம். மாமா இங்கே போவாங்க, அங்கே வருவாங்க அப்படின்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவங்க என்ன வேலை இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு கூட இருந்து பார்க்கல எனக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. எல்லா ஜாமானும் வாங்கி வண்டியில் ஏற்றியாச்சு. காய்கறி ஜாமான் எல்லாம், அடுத்து வந்து அரிசி வாங்கணும், மளிகை ஜாமான் வாங்கணும். டெய்லி இதே மாதிரி தான்மா, டெய்லி அன்னன்னைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னன்னைக்கு தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறையா தேவைப்பட்டுச்சு. ஏன்னா இன்றைக்கி நம்ம கடையில் ஆர்டர் எடுத்துக்கிறதுனால கொஞ்சம் நிறையா பொருள்லாம் தேவைப்பட்டுச்சு. அதனால் இன்றைக்கி வாங்கிட்டு இப்போ இன்றைக்கி இவங்களும் அட்டை மாதிரி வந்து ஒட்டிக்கிட்டாங்க என்னோட வீடியோ. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் உழவர் சந்தைக்கு. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷத்தில் தான் முதல் தடவை வர்றாங்க உழவர் சந்தைக்கு. பார்த்துங்க எப்படி வளர்த்துருக்கேன். செடிக்கு எல்லாத்துக்கும் வந்து தயிர் இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் 4 லிட்டருக்கு மேலே தேவைப்படுமா. நான் வாங்க போகிறேன்னு சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க வீட்டில் நிறையா தயிர் இருக்குப்பா, வந்து வாங்கிக்கன்னு சொன்னாங்க. இப்போ அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அந்த தயிரையும் வாங்கிட்டு நம்ம கடைக்கு போவோம்.
இப்போ வந்து கீழ வாசல்ல காந்தி அரிசி கடைக்கு வந்திருக்காங்க. ஸோ நான் வீட்டுக்கும் அரிசி கேட்டேன். மாமா வந்து மூட்டை கடைக்கு தூக்குறது, பிரியாணிக்கு தூக்குறதும் தூக்குறாங்க. நம்ம கடையில் வந்து ஒரு 11 பேர் வந்து ஹெல்ப்புக்கு இருக்காங்க மாமாவுக்கு வந்து. அப்புறம் ஏன் அண்ணனே போய் நீங்கள் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அண்ணன் வேறு யார் வாங்கினாலும் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்களே போகணும், அவங்களே பார்த்து வாங்கணும். மாமா ஆத்தாலாம் ஒரே மாதிரி. ஸோ அவங்களே நேரில் போய் அதை வாங்கினாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அதில் திருப்தியாக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லதாக இருக்குது, ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்குவாங்க. ஸோ அரிசி வாங்கிக்கிட்டு வந்துட்டுருக்கோம். அரிசி வாங்கியாச்சுமா. அரிசி வாங்கி முடிச்சு இப்போ அடுத்து நம்ம கடைக்கு தேவையான ஃபாஸ்ட் ஃபுட் ஜாமான்லாம் வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். அந்த கடை திறந்துருக்கான்னு தெரில. இப்போ திறந்தா வாங்குவோம், இல்லைன்னா கொஞ்சம் லேட்டாக வந்து வாங்குவோம். கடை பூட்டி இருக்கிறதுனால போயிட்டு வந்து நம்ம வாங்குவோம்மா. காலையில் வருமா அழைச்சிட்டு வந்தவனுக்கு தலைவலிக்குது, டீ வாங்கி கொடுங்கன்றா. அதான் டீ வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போயிட்டுருக்கேன். இது லாஸ்ட் vlog-ஓட தொடர்ச்சி மாதிரி தான். நான் இன்னும் தூங்கி எந்திரிச்சதோடு வந்துட்டுருக்கேன். ஸோ நாங்கள் திருப்பி அந்த இடத்த முடிச்சுட்டு வரதுக்குள்ளே இந்த இடம் உழவர் சந்தையோட என்ட்ரன்ஸ் வந்து இவ்வளோ கூட்டமாகிடுச்சு. ஃபாஸ்ட் ஃபுட்டோட எசன்ஸ் ஷாப் வந்து இன்னும் திறக்கல. அங்கே வந்து ரொம்ப சீப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாமா வந்து பொருள் நல்லா இருக்கும், ஆனால் அமௌண்ட் கம்மியாக இருக்கும்னு. அடுத்து நம்ம கடைக்கு வந்தாச்சு. நீ பிரியாணி போட்டதுக்கப்புறம், ஏன்னா அவங்க எத்தனை மணிக்கு கேட்டிருந்தாங்கன்னு தெரியல, ரொம்ப சீக்கிரமே கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பிரியாணி போட்டதுக்கப்புறம் நான் போய் எசன்ஸ் ஷாப் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாமா சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து ரெசிபி இனிமேல் அவங்களே சொல்லுவாங்க. டாடா. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா 10 கிலோ கரெக்டாக 10 கிலோ பிரியாணி செய்ய போகிறோம். 10 கிலோ ரைஸு, 10 கிலோ சிக்கன், 100 பீஸ் இருக்குது அதில் சிக்கனு. நம்ம கடை ஸ்டைலில் நான் எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். எண்ணெய் இதில் வந்து இப்போ வந்து நம்ம 10 கிலோவுக்கு, அதாவது 1 கிலோவுக்கு 200 கிராம் எண்ணெய் கணக்கு பண்ணிக்கலாம். நெய் இப்போ ஊற்றுறோம், நெய் ஊற்றுக்கலாம். நான் கடைக்கு ஊற்றினா கட்டுப்படியாக வரும் எனக்கு, அதனால் கடைக்கு ஊற்றுறதில்ல, அவ்வளோதான். இதுதான் 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ 10 கிலோ பிரியாணிக்கு 2 லிட்டர் எண்ணெய். இப்போ வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சு, இது ஏலக்காய், பிரிஞ்சு இலை, அவ்வளோதான். அது மட்டும் போட்டாங்க பாருங்க, தாளிப்பு. அதே அவ்வளோதான் தாளிப்பு. போட்ட கையோடு அடுத்து 3 கிலோ வெங்காயம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு. புதினாமல்லி மட்டும் 3 ஈடு அரைக்கிங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஈடு இது புதினா போட்டிருக்கேன். அடுத்து மல்லி ஒரு 2 கை ஃபஸ்ட்டு போட்டிருக்கேன். 40 பீஸ் பச்சை மிளகா. 1 கிலோ அரிசிக்கு வந்து 4 பச்சை மிளகா கணக்கு. ரொம்ப காரமான மிளகா இருந்தால் 2 மிளகா போடணும் போதும். ஏன்னா பிரியாணி ரொம்ப காரமாகிடும், நல்லா இருக்காது சாப்பிட்றது. அதனால் காரம் பொறுத்து மாற்றிடுவீங்க. 2 கிலோ தக்காளி, 3 கிலோ வெங்காயம். இதில் வந்து நம்ம லெமன், தயிர், அதனால் புளிப்பான ஜாமான் நிறையா சேர்க்கறதுனால வெங்காயத்தோட தக்காளியோட அளவு குறைச்சிடணும். அதனால் 2 கிலோ போட்டுக்கோங்க. 3 கிலோ வெங்காயம், ஒரு 40 பீஸ் பச்சை மிளகா, 2 கிலோ தக்காளி. தக்காளி இறக்கிட்டு மறுபடியும் வந்து நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் இறக்கணுமா. நான் இறக்கிறேன் பாருங்கள். கொத்தமல்லி புதினாவை 3 பாகமாக பிரித்து இறக்கணும். இது மேலே ஒரு இது கொத்தமல்லிமா. அடுத்து லாஸ்ட் ஈடு நான் சொல்கிறேன். 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு. அதாவது 1 கிலோவுக்கு வந்து 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி. அப்போ கணக்கு வந்து 1 கிலோ இஞ்சி, 1 கிலோ பூண்டு. மொத்தம் இஞ்சி பூண்டு சேர்த்து 2 கிலோ பேஸ்ட்டுமா. அது எண்ணெயில் வதக்கினா தான் ராஸ்மெல் போவோம். அதே 10 கிராம் கசகசா, 50 கிராம் சோம்பு ஊற வச்சு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். கிராம் மிளகாத்தூள், 100 கிராம் ஜீரகத்தூள், 100 கிராம் கரம் மசாலா. இதெல்லாம் நான் சொல்கிறது தான் 10 கிலோ அளவுக்குமா. 2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுங்க. மஞ்சள் தூள் ஜாஸ்தி போடாதீங்க, பிரியாணி வந்து மஞ்சள் கலராக ஆகிடும். அதனால் 2 ஸ்பூன் ஒரு 10 கிலோவுக்கு போதும். 100 பீஸ் இருக்குமா. 100 பீஸு எல்லாமே கழுவி ஸ்டைல் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணியே சுத்தமாக இல்லாமல். இப்போ நான் அதை இறக்குறேன். 10 மீடியம் சைஸ் லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் ஊற்றுறேன். பார்த்துங்க, 10 லெமனோட லெமன் சாறு. 2 லிட்டர் தயிர்மா. 2 லிட்டர் தயிர் ஊற்றுறேன், பார்த்துங்க. இன்னொன்று என்னென்னா, மசாலாலாம் போட்டோம்னா கீழே பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு ஆள் கிண்டிகிட்டே இருந்தோம்னா கீழே வந்து மசாலா சீட்டிங் ஆகி கடைசியாக தம் போடுறப்ப கீழே பிடிக்காமல், கீழே ஒரு சொட்டு கூட பிடிக்காமல் நம்ம ரைஸ் அள்ள முடியும். அதனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டோம்னா அப்புறம் பயப்பட வேண்டியதில்லை. அது வரைக்கும் நல்லா கீழே சீட்டிங் ஆகாமல் அப்படி கிண்டிக்கணும். 10 கிலோ ரைஸ் இது. 20 நிமிஷம் ஊற வச்சா 10 கிலோ ரைஸு.
எல்லாமே கீழே கொட்டிடும். போட்டுக்கிறோம். செக் பண்ணிவிட்டு கடைசியாக நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடி தண்ணியை செக் பண்ணால் அதில் தெரியும். கிண்டிங்க. பழத்துக்கு வரப்போ அனலை உருவ ஆரம்பிச்சிடும். ஏன்னா கீழே உட்காந்துடும் பிரியாணி. அதான் கடைசி இது புதினா போட்டு தம்மில் போட்டு வேண்டியதான். இந்த தண்ணி எதுக்காக ஊற்றுறதுன்னா இதுக்கப்புறமும் கீழே இருந்து ஹீட்டு போய் மேலே கீழே வந்து சீட்டிங் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கீழே சீட்டிங் ஆகாமல் இருக்கிறது தண்ணி ஊற்றிட்டோம்னா அந்த அனல் மேலே பரவாது. ஏன்னா மேலே மட்டுமே அனல் இருந்தால் போதும். அரை மணி நேரம் வரைக்கும் இந்த தம்மில் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கரெக்டாக அரை மணி நேரத்தில் வந்து இதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் வந்து கல் யாரும் வைக்க வேண்டியதில்லம்மா. மூடி வந்து சப்போஸ் எங்கேயும் தூக்கி இருக்குன்னா அமைங்கிருவங்களுக்கு வேலை வச்சுருக்காது. எல்லாம் கரெக்டாக மூடிக்கு சரியான அளவில் இது இருந்துச்சுன்னா கல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தம் மட்டும் போட்டால் போதும். ஸோ பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது அப்படியே எடுத்து அது உடைக்கையிலேயே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே டேஸ்ட்டும் செம்ம எம்மியாக இருந்துச்சு. அந்த சைடு தாளிச்சா வச்சுட்டு இருந்தாங்க, முட்டை வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நான் வந்து எடுக்கல, இதை மட்டும் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். ஸோ ஒரு பிரியாணி செய்கிறதுக்கு காலிலேருந்து இவ்வளோ வேலை இருக்குன்னே எனக்கு இன்றைக்கி தான் வந்து தெரிஞ்சு. நான் வந்து மோஸ்ட்லி கடைக்கு வரும் காய்கறியெல்லாம் வந்து காய்கறி இவங்க வாங்க போவாங்கன்னு தெரியும். பட் அரிசியெல்லாம் கடைக்கு வந்துடும் அப்படின்னு நான் நினப்பேன். ஸோ இது அப்புறம் வந்து ஒரு 100 பேக்கில் வந்து அலுமினியம் ஃபாயிலில் வந்து பேக் பண்ணாங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மாமாவோட ஒரு நாள் வந்து எடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதில் பாதி நாள் தான் எடுத்திருக்கேன், முழு நாள்லாம் இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை இந்த மாதிரி எதுவும் வீடியோஸ் வேணால் ப்ளீஸ் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு லைக் கொடுங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், மாமாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பற்றி? பிரியாணி ரெசிபி பிடிச்சிருந்துச்சா, பார்க்க எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு இந்த மாதிரி vlogs, weight loss வீடியோஸ், ஹால் இதெல்லாம் பிடிக்கும்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள்.